இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருந்த காளைகள் நம்ம ஊர் காளைகள் மாதிரியே இருக்குல்ல. ஆனா அதுல ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? இவையெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு. உண்மைதாங்க. இவை நம்ம ஊர் காளைகளோட சினைகளை எடுத்து வந்து அமெரிக்கால உருவாக்கின பிரம்மன்ற காளைகள். இந்த காளைகள் எளிதில் வறட்சியை தாங்கக்கூடியவை. எவ்வளவு சூடா இருந்தாலும் அதை தாங்கிக்கும். மேலும் பூச்சிகளே அண்டாதுன்னு இந்த காளைகளுக்கு புகழாரம் சுற்றாங்க. கலப்பின மாட்டுகளுக்கு இவ்வளவு பெருமைனா பலாயிரம் வருஷமா நம்ம கூட இருக்கிற உம்பளச்சேரி காளை, பர்கூர் மலைமாடு மற்றும் காங்கேயம் காளைகள்லாம் எவ்வளவு விலை மதிப்பற்றதுன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். இது சென்னை அருங்காட்சியகத்துல எடுத்தது. சிந்து சமவெளியில ஒரு மனிதன் ஏறு தழுவுதல காமிக்குது. இந்த ஏட்டு மில்க்கு தாங்க இவ்வளவு பிரச்சனையே. இத நியூசிலாந்து சேர்ந்த ஒரு முனைவர் டெவில் இன் த மில்க், பிசாசு பாலில் உள்ளது அப்படின்ற புத்தகத்துல கிட்டத்தட்ட 1000 அறிவியல் சான்றுகளோட விளக்குறாருங்க. இதுக்கெல்லாம் காரணமான பீட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, பூனை குட்டிகள், நாய்க்குட்டிகள், பூனைகள் மற்றும் நாய்கள், இது இல்லாம எல்லா விலங்கினங்களையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவை எல்லாத்தையும் கொன்னு இப்படி வீசிருக்காங்க இந்த பீட்டா அமைப்பினர். இது அமெரிக்கால விர்ஜீனியா மாகாணத்துல நடந்தது. நீங்களே பாருங்க, நம்மளுக்கு பாக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் கொன்னு இப்படி நெகிழி குளமங்களை அடைச்சு வீசி எரிஞ்சிட்டாங்க. இதுதாங்க பீட்டாவோட உண்மையான முகம். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அபாயகரமான விஷயம். நம்ம ஊர் நாட்டு நாயான கோம்பை, கன்னி, சிப்பிப்பாறை இவற்றுக்குன்னு இனவிருத்தி பிரிவு ஒண்ணு இருந்துச்சு. இந்த இனவிருத்தி பிரிவை நேற்று நீதிமன்றம் மூலம் மூட வச்சுட்டாங்க பீட்டா அமைப்பினர். இதுதாங்க பீட்டாவோட கோர முகம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா PeetaKillsAnimals.com வலைதளத்துல போய் பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் பாடினாரு. அந்த மரபுல வந்த தமிழர்களாங்க காளைகளையும் நாய்களையும் கொடுமைப்படுத்த போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிற பால் திருமலா பேர் தமிழ் பேரு. ஆனா இந்த நிறுவனத்தை லாக்டாலிஸ் அப்படின்ற பிரெஞ்சு நிறுவனம் 1750 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. தமிழன் குடிக்கிற பாலை கூடவாங்க ஒரு பிரெஞ்சு நிறுவனம் வந்து விற்பனை செய்யணும். மக்களின் விழிப்புணர்வுக்காக நாம் தமிழர் கட்சியினர்.